வெல்கம் பேக் டு சவுத் ஸ்ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைய டைம்ல பெங்களூர்ல ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த செடி தான். இது ஜாப்பனீஸ் செரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாட்டுல நிறைய இந்த டைப் ஆஃப் மரங்கள் இருக்கு. ஸோ பெங்களூர்ல இப்போ இது நிறைய இடங்கள்ல வளர்த்து வராங்க. ஸ்ட்ரீட்களில் எஸ்பெஷலி இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம எங்க கேப்சர் பண்ணோம் அப்படின்னா பைப்நள்ளி, கேஆர்புரம் ஃப்ளைஓவர் இந்த பகுதிகளில் தான் நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ நிறைய மரங்கள் இங்கேயும் இருக்குது. இதை தாண்டி டொம்லூர் ஃப்ளைஓவர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரங்களை பார்க்க முடியும். ஸோ பெங்களூர்லயும் இந்த மரங்கள் அப்படின்றது இப்போ நிறையவே வந்துட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. இன்ஸ்டாகிராம்ல எஸ்பெஷலி நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த மரத்தை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாவே இருக்குது பாக்குறதுக்கு. இப்போ இது எக்ஸ்பெஷலி சம்மர்ல தான் அந்த பியூட்டி நம்ம ரசிக்க முடியும். சம்மர் தாண்டிடுச்சுன்னா திரும்பவும் அந்த கிரீன் லீஃப் அப்படின்றது வந்துடும். ஸோ சம்மர் டைம்ல இலைகள் எல்லாமே உதிர்ந்து ஒன்லி அந்த பூக்கள் மட்டும் பூத்து குலுங்கும். நிஜமாவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்ம எடுக்கலாம். இது புதுமையான வீடியோ எல்லாம் நிறைய நீங்க ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. வரும்போது நம்மளும் ஸ்பாட் பண்ணோம், சரி இந்த மூமெண்ட் எல்லாம் நம்மளும் கேப்சர் பண்ணி போடலாம் அப்படின்றதுனால நம்ம எடுத்தோம். இது பியூரா நம்ம அந்த பைப்நள்ளி அந்த ட்ரெயின்ல நம்ம பயணிக்கும் போது எடுத்த மூமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பெங்களூர்ல நீங்க இருந்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய பார்க்கலன்னா கண்டிப்பா இதை மாதிரி போனீங்கன்னா ஸ்பாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததே ஃபீல் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா எனக்கு பியூட்டிஃபுல்லா இருந்து பாக்குறதுக்கு. ஸோ அதனால ஒரு சின்னதா குட்டியா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுனால எடுத்து போட்டேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ அடுத்த இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த டொம்லூர் ஃப்ளைஓவர் பகுதியிலயும் நிறைய மரங்கள் இருக்கு. அதையும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.